நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு சேனலில் வந்து படம் எடுத்தாலே வந்து அது ஹிட்டான மூவி லிஸ்ட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அந்த வகையில் வந்து சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல், கடைசியாக வந்த நம்ம ப்ளூ ஸ்டார் படம், கடா, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ் சினிமாவில். அந்த சேனலில் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் வந்து தமிழரசன்ற ஒரு அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் லப்பர் பந்து. லப்பர் பந்து டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்து கதையான ஒரு கிரிக்கெட் ஸ்டோரியை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அதான் அஃபிஷியலி கிட்டத்தட்ட படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இந்த படம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டேரக்டர். இது வந்து சென்சார் போர்டில் காட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட மெயின் ரோலாக வந்து 2 பேர் தான் ஆட் பண்ணுறாங்க. ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும். பாலா சரவணன் அங்கங்கே 2-3 ஸ்கோரில் வந்தாலும் காளி வெங்கட் தேவையான இடத்துல வந்து கமாண்டரி ஸ்கோர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து சந்துக்கு சந்து தெருக்கு தெரு வந்து 5 ரூபா 10 ரூபாலேருந்து ரப்பர் பந்து வச்சு விளாடுற கிரிக்கெட் ஸ்டேஜ்லேருந்தும் அது வரைக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 50 ரூபா வரைக்கும் வர ரப்பர் பந்தை வச்சு விளாடுற ஸ்டேஜில் வரைக்கும் இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து எந்த இடத்துல அடிக்டாக இருக்காங்க. நான் ஒரு சச்சின், நான் ஒரு டோனி அப்படின்றது தமிழ்நாட்டில் காட்டிலும் வந்து ஒரு இந்தியாவில் வந்து இது ஒரு நேஷ்னல் டீம், நேஷ்னல் பிளேயர் இல்லாமல் இருந்தாலுமே கிரிக்கெட்டுக்கு வந்து தனி ஃபேன்ஸுக்கு பேர் இருக்காங்க. எஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் ரசிகர் வந்து எந்தளவுக்கு இருப்பாருன்றதை ஒரு இஞ்சி பை இஞ்சாக வந்து அரங்கேற்றி விட்டுருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் நம்ம தமிழரசன். இந்த படம் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, இவர் வந்து புதுமுக இயக்குனர்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்துருப்பாங்க. அது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் பேசுகிற வசனங்களும் சரி, அதில் வர காட்சிகளும் சரி. அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன் அவருடைய ஒளிப்பதிவில் தான் இந்த படம் வந்து முழுக்க வந்திருக்கு. ஒரு கிராமத்து கதையில் வந்து 2 ஈகோயிஸ்ட்டுக்கு மத்தியில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் நடக்குது. அது மத்தியில் வந்து சுவாரஸ்யமான கதைக்களை வந்து நம்மளுக்கு 2.5 மணி நேரம் ஒரு கண்ணுக்கு ஒரு விருந்தாக வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் சொல்ல போகணுமா, ஹரிஷ் கல்யாணுடைய படத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 தனி பசங்களுக்கு மத்தியிலே வந்து ஒரு ஈகோ கொண்ட மாதிரி பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு கார் வச்சு நடக்கிற பஞ்சாயத்தை வச்சு எடுக்கிற படம் அந்த படமே வந்து வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஒரு கிரிக்கெட் உயிர் நாடி கொண்டு இந்த இந்தியாவில் வந்து இப்படி ஒரு படம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெஸ்ட் படமாக வந்து அமைஞ்சிடும். அது மொதல் படத்துலேயே வந்து 6 அடிச்சிருக்காரு நம்ம டேரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தெரு ஆடுற ஒரு கிரிக்கெட்டை வந்து எந்த அளவுக்கு அங்கே ஸ்க்ரீன் பேட கொண்டு வந்ததை சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி, படத்தில் இருக்க ஃபஸ்ட்டு சீன்ஸ்லேயுமே சரி, ஏகப்பட்ட சுவாரஸ்யமான வசனங்கள் இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட பஸ்ஸில் வர்றது ராஜா தான் அப்படின்னு ஒரு பாடல் காட்சியில் வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொருத்தரும் இளையராஜா தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சிகள் வரும். அதில் பின்னாடி ஒருத்தர் நக்கலை வந்து இது தேவா பாட்டுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சிகள். இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து நக்கல் அடிக்கிற காட்சிகள் வந்து ஏராளமாக இருக்குது. படத்தில் பெரும்பாலும் வந்து கேரக்டரில் வந்து நம்ம ஹரிஷ் கல்யாணும் தினேஷ் கல்யாணம் தான் அவங்களுடைய முழுக்க அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வெங்கட் பாலசரவணன் இவங்கெல்லாம் வந்து நண்பராக வந்து சில இடத்துல வந்து நகைச்சுவை பண்ணிட்டு போகிறாரு. சில இடத்துல பல இடத்துல நம்ம வயசான தோட்டத்தில் வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் வர்றாரு. அவருடைய குடும்ப பஞ்சாயத்துக்கு கேரக்டரும் சரி, அந்த சண்டை போட்டு கோச்சிட்டு போகிறது, மனைவியை வந்து சமாதானப்படுத்துகிற காட்சிகள் வந்து ரியாக்ஷனும் சரி க்யூட்டாக வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் பாலா சரவணன் அவருடைய அடிக்கிற கவுண்டரு வந்து சில இடத்துல பல இடத்துல நல்லாவே நம்மளுக்கு ரசிக்கும்படி பார்த்தா அந்த படத்தில் இருக்குது. கிரிக்கெட் போட்டி வந்து நிஜத்துலேயே நம்ம வந்து ஒரு மேட்ச் போது கிராமத்துக்கு இதில் வந்து உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க புருஷோத்தமனுடைய ஒளிப்பதிவில். படத்தில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் மைனஸ் அட்டன் பண்ணுறது, டப்பிங் சீனும் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்தபோது கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம்னு நம்ம தோணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போக போக ஃபீல்டில் கற்றுக்குவாங்கன்ற மாதிரி வந்து தமிழரசனுடைய படம் வந்து கொஞ்சம் லிப்சிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே வந்து படத்தில் சூப்பராக வந்திருக்கு. ஆரம்பத்திலே காதல் காட்சி அழுத்தமாக கொடுத்துக்கலாம். காதல் காட்சிகள் வந்து கொஞ்சம் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து காதல் காட்சியை வந்து ஸ்லோவாக கொடுத்துருக்கு, கடைசி சேரே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதே ஜன்னலில் வந்து நீங்கள் கொடுத்துருந்துக்கலாம், அது கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருந்திருக்கும். கடத்துக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூரியாக கொடுத்துருக்கும். கிட்டத்தட்ட முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான காட்சி தான். அது வந்து படத்தில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு வந்துருக்கலாம். இந்த மாதிரி மேட்ச் அர்ஜென்ட்டாக போகுது, அவர் 6 அடிக்க போகிறாரு, ஒரு 4 அடிக்க போகிறாரு, அந்த மாதிரி காட்சிகள் வந்து கொடுத்துக்கலாம். அது கொண்டு கொடுக்காமல் போயிட்டாரு. அது கொஞ்சம் படத்துக்கு வந்து பின்னணி இசையில் கொஞ்சம் வலு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி தமிழ் படம் பேசுகிறதுல இந்த படம் வந்து முக்கியமாக அரசியல் வசனங்கள் எல்லா படத்துலையுமே இருக்கும். அந்த விதத்தில் இந்த படத்துலையும் இருக்குது. கிட்டத்தட்ட அரசியல் வசனங்கள் மொத்தத்தில் ஸ்கோர் போர்டை பற்றி படத்தில் சொல்ல போனோம்னா, லப்பர் பந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு
நல்ல ஸ்போர்ட்ஸ் பட சேனலில் வந்து இந்த படமும் சேர்ந்துடும். இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிற ஸ்பீடே தெரியாது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படியே கொஞ்சம் பிக்காகிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் மெயின் ரோலாக வந்து ஹரிஷ் கல்யாணும் இவங்க 2 பேர் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. டீலிங் வந்து முழுக்க அவங்க 2 பேர் தான். படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து காட்சிகள் வந்து ஈகுவலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்த படம் வந்து எனக்கு பார்க்கும்போது ப்ளூ ஸ்டாரும் கடா இந்த மாதிரி கொஞ்சம் படங்கள் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவாஸ்.